இருந்தாலும் உடைய வளர்ப்பு மகன் அச்சையரை பார்த்து வேண்டும். அச்சையர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து நின்னா பத்தியா பொழிப்பு கவுத்து விட்ட சாங்கனாங்க. அம்மா தலைச்சவங்க வாங்க யாருன்னா வச்சிருந்தா எழுப்பு ஊட்டு கட்டு முடுக்கும். யாரோ நம்ம ஊருக்கு யாவல விட்டுட்டு இருக்கிறாங்க. புது வீடு கட்டினா திஷ்டி பொம்மை எங்கேயும் தேடாது. நல்லா அத்தை விட்ட பணமரம் மாட்டி நின்னுங்கிறான் பாரு. ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. முனையில நல்லா பூரா சீவி அவன் சூத்துல ஒரு சொல்லுவே நம்ம ஊர் முக்கூட்டுல என்ன பேசுறாங்க? பெருமை சொல்லுங்க. எங்கப்பா கவலை போது மாடு அது அமர்ந்து கொண்டு இருக்கிறா. சந்திக்கிறேன். நன்மைகளை சேர்த்து விடுவா. ஒன்று சேர்ந்து விட்டார்களா? ஆமாங்க. ஹலோ அனுதினம்
நாட்டிய பெண்களே வாழ்க வாழ்க. தேவாதி தேவா பொன்னாட்டி தேவா ஏய், ஏன் கூப்பிட்ட? ஏன் கூப்பிட்ட? ஏன் கூப்பிட்ட? அது கூப்பிட்ட. ஏய், நான் வாயை விட்டு பேசுறியா? பையன் பண்ண வேலை நான் பண்ண. நான் பண்ணல ஏய், நீங்க பண்றதை தான் பண்ணான் யார் கூப்பிட்டோம் ஏன் கூப்பிட்ட? உன்னோட்டு தூங்குறதுக்கு போலியா ஏய் ஏய் போய் பாருங்க உங்களோட கலப்புறீங்க பின்னாடி ஏய், அவர் என்ன பேசுறா? தாம்பரங்களுக்கு வந்திருக்காங்க இவன் தேடிக்கிட்டு. அக்கா வந்திருக்காடாடி அக்கா வந்திருக்கான டப்பங் டப்பங் தான் பெண்களை தவறா பேசாதேன்னு சொல்லிருக்கிறேன். ஆமா ஆமா நாங்க மொத்தம் 6 பேருடா. 6 அஞ்சரை தானே ஏய், 5 யாரு அரை யாரு அரை யாரையா? நீங்க அஞ்சு இது ஆறு நானே தானே சொல்லிருக்கேன். ஏய், அது இவர்கிட்ட மாறிடுச்சு. யாரை கூட கிடையாது. என்னடா தேவலோக மாதவன் அப்படியா? நாட்டிய ஆடுவதன் தலைவர் பாத்தீங்களா போடே போய் மக்கள். ஏன் வந்திருக்காங்க? வீட்டுல பொறுத்தா கருத்து பிள்ளை அவனு அப்படியே இங்க காத்து ஓட்டமா தூங்கலான்னு வந்துக்கிறாங்க காத்தும் ஓட்டல எதுவும் நடக்கல அதனால உங்கள் நாட்டியத்தை பார்த்து பார்க்க. ஆவலோடு அமர்ந்து ஏய், கொண்டிருக்கிறார் அதை பாருங்க. ஆடி என்ன கொடுக்க? யாரு அவரு? யாரு? யார் அவரு? எல்லக்கல்லு மேல நாய் ஏய், உலகத்தலைவன் என்னவா? கட்டமா என்னடா சரி சிறப்பான நான் காட்டணுமா? ஆமா. ஏய், நான் காட்டுனா நீ பாப்பியா? காட்டுற அளவுக்கு நீ பாத்தீங்கன்னா பாப்பா, நீ பாப்பியா? என்னடா அவ்வளோ மோசமாவா இருக்கும் என்னது பார்க்க மாட்டேன் இல்லையா அவ்வளவு மோசமாவா இருக்கும் என்னதுடா என்னது அது வேலையாங்கத்தா புதாராண்டாலும் சரி ஆ, பேசி போயிட்டாலும் குத்தி வாரி கடைசி என்னதுடா ஏய், என்னத்த என்னத்த அட போய். ஏய், அச்சாக்கி தவறாதா? ஐயோ. ஏய், என்ன பண்ண? எப்போ வந்து குடிக்கிறேன் என்ன செய்ய? முற்றிலும் மாதிரி நடிக்கிற முடிஞ்சிருந்தியா? 2 லட்சம் பாவி. அந்த துணி 2 லட்சம் ஏய், எட்டு துணிக்கண்டா மூக்க வைக்க முடியல மயில நட்டு மூச்சு நாத்த எட்டுல கலாய்க்கு என்னதுடா துணி கட்டியா? துணி கட்டியான்னு கேட்டேன். நீங்களாவது பரவாயில்ல ஆ. ஏதோ புதுசா வச்சுக்கிறீங்க வேற பழைய பாச்சு பிச்சு எல்லாம் வெளியே வந்துருக்கு ஏய், முன்னாடி நாய் ஒண்ணு தூக்கி முட்டுக்குதாங்க யாருடா? ஒண்ணு பக்கம் வச்சுக்கினேன் அதெல்லாம் பேசாதே பேசாதே பேச சொல்லுறேன் பேச சொல்லுறேன் பேச சொல்லுறேன். அம்மா சப்பா இப்படியே குத்தி என் வாயை வேக வைக்கிறேன் நாளைக்கு ராமாயண நாடகமா அப்படியா? நான் தான் ஆஞ்சநேயர் வாய் வீட்டு போச்சுனா சொல்லுடா. அவங்களாம் பார்த்தா ஒரு எடுப்பா பிடிப்பா தெரியல உன்னதான் பார்த்தா கொஞ்சம் போடணும் பொழுது ஏய், பார்த்து பேசுடா. சிறப்பான நாட்டியம் நாட்டியம் நீ காட்டுறது காட்டுச்சு. அப்படியே ஐயாவுக்கு கிளம்பணும் என்ன சீக்கிரத்துல கிளம்பாது அவங்க சுகர் அதிகமா இருக்கு. காட்டவா காட்டவாடா. அம்மா பண்ணா
என்னடா இதே மாதிரி பொம்மை போன பாத்தியா ஏய் பொங்க பாட்டியா நீதான் அழகா இருக்கிற ஏன் ஆம்பளை போல என்னடா ஆமா என்னாச்சு சரியா சிவப்பு குழப்ப கடை முடிஞ்சிடும் சிறப்பான நாட்டு போலாமா எங்க போலாமா முருகாசன் என்ன தருவிட்டாங்க எங்கடம் ஓமே அடுத்த நாடிட்டேன் ஐயோ இந்த பாடு வர கலப்பிட்டாங்க சீக்கிரம் யாரும் 50 ரூபாய் கொடுத்துக்கலாம் கே உண்டுக்குது பாரு அவங்க எல்லாம் ஆட்டாங்களே நாட்டியம் அது எதுப்பா குடிப்பா தெரியல உண்டுதான் உண்டு இந்த ஸ்டெப் ஒரு படி பண்ணலாம் அப்ப சொல்லக்கூடாது நல்லா இருக்குது படிச்சு வர அவன் தம்பிக்கவோ என் தம்பி அவன் இது போல அக்கா தானே அற்புதம் செத்துருவாங்க முதல்ல நல்லா என்ன கை விட்டுருக்கா கோயில மனவா பாரு என்ன ஐயோ எனது நவங்களில் குறையா இருக்கிறதா என்ன குறை அப்படி என்ன குறை கண்டு வச்சா அவங்க அறுத்தபடி சிறப்பான நாட்டினா தெரியுமா ஊர்வசி இருக்கல ஊர்வசி இப்போ ஊரை வச்சு எப்ப மாவா அவன் ஆடும் நாட்டியம் தான் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நாட்டியத்திலே சிறந்தவள் ஊர்வசி ஊர்வசி அப்பா பாடி ஆனா
வாழ்க்கை வாழ்க்கை ரொம்ப கிட்ட போவாங்க உன்னுடுவோம் படுத்துருமா அப்பா கிட்ட போய் பேசாத அப்பா வசதியா நல்லா இருக்கணும்மா இப்போ முடிஞ்ச தலை சிறப்பான நாட்டியம் அப்படியா நாட்டியத்தை பார்க்கலாம் உனது அண்ணன் அத்தையன் ஆவலோடு இருக்கிறான் சிறப்பான சிறப்பாக இருந்ததா? சிறப்பாக இருந்ததப்பா. இருந்தாலும் எப்பவுமே கண்டு ரசிக்க மாட்டேன். சந்தோஷம், சந்தோஷம். நாட்டியம் சிறப்பாக இருந்தது. உனக்கு ஒரு கடமை காத்திருக்கிறது. எந்த கடமை சுவாமி இது? தேவலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடைப்பட்ட உலகம் தேவனுக்கு சொந்தமான மத்திய உலகம். அந்த மத்திய உலகத்திலே நமக்கு சொந்தமான வாரிச்சாத மலர்ச்செடிகள் நீர் இல்லாமல் வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த மலர்ச்செடிகளுக்கு நீர் ஊற்றுவதுடைய கடமை. உனக்கு ஒரு கடமை காத்திருக்கின்றது. மத்திய லோகம் செல்கின்றால் ஊர்வசி. இதற்காக வாரிசாத மலர்ச்செடிகளுக்கு நீர் ஊற்ற பாரிஜாத மரங்களுக்கு நீர் ஊற்ற செல்கின்றார். மத்திய உலகம் செல்கின்றார். இருந்தாலும் அவள் நீர் ஊற்றிய பிறகு பூத்து குழக்கூடிய மலர்கள் களவு போகாத கடமை தவறக்கூடாது.
தவறாமல் இருக்கின்றார்களா? 2 பேரும் வேலை செய்யறாங்களா இல்லையான்னு பாருங்க. அவர்களுடைய கடமை. நான் எங்க உட்காந்து பார்க்க? ஏய், அவர்கள் எங்கு செய்கிறார்களோ அங்கு சென்று பார்க்க வேண்டும். அவங்க 2 பேரும் செய்யறாங்களா இல்லையா? ஏய், என்ன செய்யறாங்க? வேலை என்ன செய்யறாங்களா? கடமையில் தவறாமல் இருக்கின்றார்களா? கை செய்யறாங்க. கை வேலை. ஏய், சர்வ ஜாக்கிரதையா போயிட்டு வா. சர்வசக்தி கம்பெனி போவோம். இப்போது தேவலம் செல்ல வேண்டும். ஐயோ அம்மா! ஆஹா, என்ன இது? பாரடித்த அம்மன் அழைந்திருக்கிறேன். இப்போது அந்த அம்மனையத்தை சுத்தம் செய்து தீப தூப ஆராதனை செய்ய வேண்டும். அம்மா தாயே அம்மா மக்களிலே நீராடி குங்குமத்தால் குட்டியிட்டு தாயே அம்மா நீ மறுநாடி வந்து உடுக்கை பட்டை முரசொலித்தே உறுப்பினேலம் தாருணிக்கு சித்தாங்கு யானை கட்டி
தூப ஆராதனை செய்விக்கும். இப்போது இந்த பாரிஜாதமலை அம்மனுக்கு மாலையாக குருவிக்கும். அம்மனுக்கு மாலை குருவிக்கும். இப்போது தேவலோகம் செலவிக்கும். யாரம்மா? கண்களுக்கு தெரியவில்லையா? தெரியவில்லை தாயே. நான் தான் கைலாயத்தில் இருக்க வேண்டியேன். சிவபெருமான் அவருடைய இடபாகத்தில் இருக்க வேண்டியவள் நான் தான் உமா மகேஸ்வரி. அம்மா தாயே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, 1000 கண்முடையவள், அங்காள ஈஸ்வரி, 108வது அழைக்கக்கூடியவள் நான் தான் உமா மகேஸ்வரி. சண்டி, சாமுண்டி, கருமாரி, முத்துமாரி, தண்டுமாரி, காஞ்சியிலே காமாட்சி, மதுரை மீனாட்சி, மேல் மருவத்தூரே ஓம் சக்தி, மேல் மலையிலுடைய அங்காள பரமேஸ்வரி, பல அவதரிக்கக்கூடியவளால் இந்த கிராமத்தில் கட்டி காக்கக்கூடிய முத்துமாரியம்மனாக அவதரிக்கின்றேன். ஊர்வசி, நீ யார்? தேவலோகத்தில் தேவேந்திரன் சபையிலே நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு ஊர்வசி. நாட்டியம் முடிந்தது. உனக்கு தேவேந்திரன் கட்டளையிட்டான். என்னவென்று? தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையிலே இருக்க வேண்டிய மத்திய லோகம். அந்த மத்திய லோகத்தை பாரிஜாத மலர் தோட்டமானது பாடி வதங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பாரிஜாத மலர் தோட்டம் எனக்கு சொந்தமான தோட்டம். பாரிஜாத மலருக்கு தண்ணி ஊற்றி வர வேண்டும் என்று உனக்கு கட்டளையிட்டார். அதன் பிரகாரம் பாரிஜாத மலருக்கு தண்ணி ஊற்றி வந்தால் பாடியிருக்கும் மலரானது அழகாக பூத்து குளிகிறது. 108 மலர்களை ஒவ்வொன்றாக பறித்து ஆறாக தொடுத்து எனக்கு மாலையாக அடைத்திருக்கின்றார். அது மட்டும்தானா? இந்த பூலோக மக்கள் என்னை கவனிப்பதே கிடையாது. எனக்கு தீபதூப ஆராதனை செய்வதே கிடையாது. வருடத்துக்கு ஒரு முறை எனக்கு கையிலே காப்பீடு அடித்து பூவாத்தல் செய்வதே கிடையாது. தேர்தலா செய்வதே கிடையாது. அதனால் நாட்டு மக்கள் என்னை கவனிப்பாத இருந்ததனால் நீ ஊர்வசி எப்படி ஆலயத்தை சுத்தம் செய்து எனக்கு தீபதூப ஆராதனை செய்திருக்கின்றாய். மனமகிழ்ந்து மனமகிழ்ந்து குடத்தினால் ஒரு பரிசளிக்க போகின்றேன். என்ன பரிசு கேட்கின்றாய்? இத வார்த்தையா? என்னுடைய தோளாயத்தில் இருக்க வேண்டிய மரணம் என்ற மாலை மகிழ்வாய்ந்தவரை உனக்கு அறிவிக்கின்றேன். பெற்றுக்கொள். நான் கொடுத்த மாலையை எப்போது நீ அறிவிக்கவே கூடாது. ஏனென்றால் எனக்கு தீபதூப ஆராதனை செய்ததனால் உன் உடல் முழுவதும் வேர்ந்த துளையாக இருக்கின்றது. அந்த வேர்ந்த துளையை நீ அகல வேண்டும் என்றால் இது வார்த்தையா? என்னுடைய ஆலயம், என்னுடைய ஆலயத்துக்கு பின்புறமாக இருக்க வேண்டிய தடாகத்தில் இறங்கி நீ நீராடி விட்டு பிறகு நான் கொடுத்த மாலையை பெற்றுக்கொள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்